வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். காணாமல் போன ரிஷிபீடியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற இந்த விஷயத்தில் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரிஷிபீடியா ஒரு காலகட்டத்தில் ஃபேமஸாக இருந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி, அதுக்கப்புறமா நம்முடைய மிஸ்டர் ஜிகே, அதுக்கப்புறம் நம்முடைய இவரை சொல்லலாம். ரிஷிபீடியா அவர்கள் சொல்லலாம். இப்படி நல்ல ஒரு டாப் பீக்கில் இருந்த ரிஷிபீடியா அவர்கள் பார்த்திங்கன்னா தற்போது வீடியோ போடுறதில்ல. கடந்த 2023 மார்ச் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவர் வீடியோ போடுறதில்ல. கடைசியாக பார்த்திங்கன்னா பிரின்சஸ் டயானா அவங்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எந்த வீடியோக்களுமே போடல. அவர் போட்ட அந்த கடைசி வீடியோவில் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ வருவீங்க, எப்போ கம்பேக் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இதையே ரெக்வஸ்ட்டாக வச்சு கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் ஒர்த்தான நல்லாவே டீப்பான ஒரு கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இவர் மக்களுக்கு கொடுப்பாரு. இவருக்கு ஒரு கண்டென்ட்டை பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த கண்டென்ட் நம்மளுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு ஒரு 2 முறைக்கு 3 முறை பார்த்துட்டு பிடிச்சா மட்டும்தான் அவர் அப்லோட் பண்ணுவார். தனக்கே பிடிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சிஸ்டத்திலே வச்சுருந்தாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் இந்தளவுக்கு பீக்கில் இருந்தார். இப்படி இருந்த மனுஷன் ஏன்டா விட்டு போனார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி எப்போ அப்படின்னா கடந்த 2019 இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2019 மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கழித்து அவர் பார்த்திங்கன்னா மீண்டும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ கடைசியாக வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது என்னுடைய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த்துக்கு அப்புறமா அவர் மீண்டும் கம்பேக் கொடுத்தாரு. அந்த மாதிரி இவர் மீண்டும் இப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஷிபீடியா அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் இறந்துட்டார் அப்படின்ற இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் இந்த மாதிரி சினி ஃபீல்டுக்கு போயிட்டார், இவர் ஃபாரினுக்கு போயிட்டார், அங்கே போய்ட்டு நிறைய படங்கள் நடிக்கிறார் மாதிரி பல கதைகளை பல பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஷிபீடியா அவர்கள் பார்த்திங்கன்னா பிறந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1995. நானும் பார்த்திங்கன்னா 1995 தான் பிறந்தேன். அதே வருஷத்தில் நான் பார்த்திங்கன்னா அவரும் பிறந்தார் மார்ச் 28ன்னு நினைக்கிறேன். அவருடைய பர்த்டே டேட்டு 1995 மார்ச் 28 பார்த்திங்கன்னா இவர் பிறந்தார். கிட்டத்தட்ட நம்ம ஈக்குவல் ஏஜ் தான். இப்படி இருக்கும்போது நம்ம ரிஷிபீடியா அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு ஆசை. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா போலீஸ், இவங்க அம்மா பார்த்திங்கன்னா டீச்சர்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணி அவர் தன்னுடைய கதையை சொல்லப்படுது. அவருக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் இருந்த தயக்கமே என்ன அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட பேசுது, நம்ம எப்படி பேசுறது, நம்ம சொன்னால் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆடிட்டிங்க்கெலாம் போகாமலே இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, இவருக்கு ஒரு எண்ணம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ சிம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஓரளவுக்கு டாப்பில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து விஜய் விக்னேஷ்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து பார்த்தீங்கன்னா இவர் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் போட்டு அதுக்கப்புறமா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே விட்டுறாரு. விட்டு அதுக்கப்புறமா அந்த 7 வீடியோஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்துட்டு இந்த மாதிரி மச்சான் எவ்வளோ வியூஸ் போயிருக்கிறா, நீ என்ன போய் பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே போய் பார்த்தா எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறமா ஓஹோ நம்மளே ரசிக்கிறாங்க, நம்ம பேசுறதே மக்கள் கேட்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே வந்தார். இந்த ஃபீல்டுக்குள்ளே அதுக்கப்புறமா அவர் இந்த ஃபீல்டுக்கு போகவே இல்லை. சினி ஃபீல்டுன்றதுக்குள்ளே போகவே இல்லை. டேரக்டராக மாறுறது தான் அவருடைய கனவு. அவர் அந்த பாதைக்கு போகாமல் இப்படி உள்ளே வந்துட்டார். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, ரிஷிபீடியா அவர்கள் இப்போது அவர் தன்னுடைய கெரியர் நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம்ல, அதை செய்கிறதுக்காக அவர் கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவருடைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மீண்டும் கம்பேக் கொடுப்பாரு, கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு. பல பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூடியூப்லேயே தனியாக ரிஷிபீடியான்னு சொல்லிட்டு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிஷிபீடியா பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவலாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஃப்ராங்க்ஸ்டார் ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு கூட ரிஷிபீடியா அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஷிபீடியா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், நலமாக தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பல பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாலுமே அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கலாம், மேபி ஏதாவது ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி கதை ஓகே இருக்கலாம். அதற்கான வேலைகளில் அவர் இருக்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க. வீடியோ போட்டிருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் ஒரு குறிப்பிட்ட சேனல், அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக போட்டிருந்தவர். அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா,
ஒரு சில வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர் கதைகள் மாதிரி நிறைய பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள்லேயும் வந்து கமிட் ஆகி நடிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய சேனலில் வந்து போகிறாரு. நீங்கள் ஒரு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப ஃபேமஸான ஆள். சும்மா பல கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா மாறி மாறி நடிப்பார். ஒரே பேஸ் தான், லேடிஸ் மாதிரி ஜென்ட்ஸ் மாதிரியும் பார்த்திங்கன்னா அவர் வந்து மாறி மாறி பார்த்திங்கன்னா வந்து ஆக்ட் பண்ணுவார். பயங்கரமாக வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு வந்த உடனே அந்த ஃபீல்டை வந்து விட்டுருவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு அப்பப்போ ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து போட்டுக்கிறாரு. ஸோ நம்ம வந்து எந்த விஷயம் செஞ்சாலுமே நமக்குன்னு ஒன்று இருக்குது, நம்ம கெரியர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் தாட் பார்த்தீங்கன்னா ரிஷிபீடியாக்குள்ளேயும் வந்து இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஐ திங்க் மீண்டும் வந்து வருவார், கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.